திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மாயமான இளைஞர் கஞ்சா விற்பனை போட்டியில் கொலை செய்யப்பட்டது தெரியவர 16 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதாக செய்யாறு காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தசரதன். வணக்கம் தசரதன், இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புருசை கிராமத்தை சார்ந்தவர் காதர் பாஷா. இவரது மகன் அப்சல். இவர் திருத்தணியில் தங்கி வெல்டிங் தொழில் செய்து வந்துள்ளார். கடந்த 3 மாதமாக வீட்டிற்கு வராத நிலையில் கடந்த மாதம் 20ஆம் தேதி செய்யாறில் புறநகர் பகுதியில் உள்ள தனது நண்பர் பிரவீன் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். மறுநாள் காலை 21ஆம் தேதி சென்றதாக கூறப்படுகிறது. அன்றிலிருந்து 10 நாட்களாக அப்சல் பற்றிய தகவல் இல்லாததால் மகனை காணவில்லை என அப்சல் தாயார் ஜாகிரா கடந்த மாதம் 31ஆம் தேதி செய்யாறு போலீசில் புகார் செய்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்சலை தேடி வந்த நிலையில் போலீசாருக்கு தென்பூண்டிப்பட்டி ஏரியில் கிராமத்திற்கு இடையே குடிநீர் சப்ளை செய்யும் கிணற்றின் அருகில் சடலம் புதைத்து இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் கடந்த 1ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் போலீசார் சடலத்தை மீட்டனர். அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம் என்பதால் அப்பகுதியிலேயே கூடாரம் அமைத்து பிரேத பரிசோதனை செய்து மருத்துவர்கள் வரவேற்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்து சடலத்தை உறவினரிடம் ஒப்படைத்தனர். சம்பவ இடத்தில் திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி சுதாகரன், ஏடிஎஸ்பி அண்ணாதுரை, டிஎஸ்பி சண்முகவேலன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் இருந்தனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு துப்பு துளக்கப்பட்டது. கைரேகை நிபுணர் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் போலீசாரின் சந்தேகத்திற்கு இடமான பிடிப்பட்ட 2 நபர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்சல் கடந்த சில வருடங்களாக கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசிகளை பயன்படுத்தியும் விற்பனையும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அனக்காவூர் மற்றும் செய்யாறு போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருப்பதும் கஞ்சா விற்பனை இருப்பதில் அவருடன் அதே தொழிலில் ஈடுபட்ட சிலரிடம் பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 21ஆம் தேதி பெருங்கட்டூரில் அப்சல் மற்றும் அவரது நண்பர்களுக்கு இடையே கஞ்சா விற்பனை கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கஞ்சா போதையில் இருந்த 16 பேர் கொண்ட நண்பர்களே அப்சலை தாக்கி அப்சல் மயக்கமாக ஆகியுள்ளார். மயக்கமாக இருந்த அப்சலை கஞ்சா போதையில் இருந்த அவரது கஞ்சா நண்பர்கள் கடத்தி வந்து தென்புண்டிப்பட்டி ஏரியில் கை கால்களை உடைத்தும் கத்தியால் உடல் முழுவதும் பல்வேறு இடங்களில் வெட்டியும் கொன்றுள்ளனர். கொன்ற சடலத்தை அதே பகுதியில் மேலோட்டமாக 3 அடி நீளம் கொண்ட குறுகிய குழி தோண்டி குண்டுகட்டாக புதைத்துள்ளனர். சுமார் 10 நாட்களுக்கு மேலானதால் அப்சல் சடலம் அழுகிய நிலையில் துர்நாற்றத்துடன் மீட்டனர். இது குறித்து மோகனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்திற்கு இடமான 2 அதாவது ஹரீஸ் மற்றும் சிறுவன் உட்பட 2 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அப்சலின் நண்பர்களே கஞ்சா விற்பனை போட்டியில் வெட்டி கொன்றதாக தெரிகிறது. இதனை அடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது காட்டு பகுதிகளில் பதுங்கியிருந்த ஹரீஷ் அசனாப்பேட்டை, ஜெகதீஷ் தென்கழனி, ரமணா பெருங்கட்டூர், கதிர்வேல் லாடாவரம், நவீன்குமார் யானாதவாடி, பார்த்தா வெண்ணவாடி, பிரபு வெண்ணவாடி, ஜீவா ஆலந்தாங்கல், ராமு தென்கழனி, வேலன் பெருங்கட்டூர், சச்சின் சிறுங்கட்டூர், நாராயணசாமி பெருங்கட்டூர், விக்னேஷ் தென்கழனி மற்றும் 2 சிறுவர்கள் உட்பட 16 பேரை கைது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தசரத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.